ஏற்காடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுகவிற்கு தங்களது ஆதரவு இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கு குறைந்தபட்ச கூலி நிர்ணயம், மருத்துவம், மகப்பேறு உதவிகள், வார விடுமுறை ஆகியவை வழங்க கோரி வீட்டு வேலை பணியாளர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். அப்போது ஏற்காடு இடைத்தேர்தல் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு திமுக வேட்பாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும், ஆனால் அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இப்ப ஏற்காடு இடைத்தேர்தலில் ஆதரவு தர சொல்லி திமுக தலைவர் கருணாநிதி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு இல்லை. இதேபோன்று ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுகவை ஆதரிக்க முடியாது என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட மக்கள் விரோத கொள்கைகளுக்கு திமுகவும் ஆதரவாக இருந்துள்ளது. எனவே ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுகவை ஆதரிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார்.